தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அநேகமாக 2 பெரிய அணிகளான திமுக, அதிமுக இந்த 2 அணிகளும் தங்களுடைய நிலைப்பாடை அறிவிச்சிட்டாங்க, கொள்கைகளையும் அறிவிச்சிட்டாங்க, மேனிஃபெஸ்டோவும் ஏறத்தாழ அறிவிச்சிட்டாங்க, எல்லாருமே அனுபவிச்சிட்டாங்க. இனிமேல் என்ன பண்ணுறதுன்னா அந்த பிரச்சார வியூகங்கள் மற்றது இதெல்லாம் தான் இருக்குது. அந்த வேட்புமனு தாக்கலில் சில குளறுபடிகள் வரும், சிலர் உள்ளடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும். இது எலெக்ஷனில் அப்படியே இயல்பான இருக்கக்கூடியது தான், இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த 2026 எலெக்ஷனில் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு திமுக நினைக்குது. இல்லை, அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சில கட்சிகள் நினைக்குது. அப்படி எதை நினச்சி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தமிழகத்தில் பிஜேபியும் அதன் ஆதரவு அணிகளையும் மதசார்பு உள்ள கட்சிகளினுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் வேர் ஊன்றவே கூடாதுன்னு பாடுபட்டு போரிட்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளில் ஒன்று மக்கள் நீதி மையம். உலகநாயகன் கமல்ஹாசன் தலைமையில் இயங்குகின்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம். பதவிகளுக்காக அடிச்சுக்க மாட்டாங்க, இந்த லஞ்ச லாவணியங்கள்லாம் கொடுக்குற பழக்கமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நீதி நேர்மையோடு போராடுவோம். நம்ம இதெல்லாம் தொடர்ந்து தான், அதாவது அக்கிரமம் அநியாயம் பண்ணித்தான் நம்ம ஏதாவது ஒரு ஆதாயத்தை அடையணுங்கிற எண்ணம் கலைஞானி கமல்ஹாசனுக்கும் கிடையாது, அவருடைய கட்சிக்காரர்களுக்கும் கிடையாதுங்கிறது நாடறிஞ்சது. இந்த அடிப்படையில் தான் அவர் கட்சியை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. வேறு விதமாக அவர் கட்சியை வளர்த்துக்கிட்டு இருந்தார்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழக கட்சிகள், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுக்கு அடுத்த நிலைமையில் இந்த கட்சியும் இருக்கும். எண்ணிக்கையிலையும் சரி மற்ற இதுலேயும் சரி அடுத்த நிலைமையில் இருக்கும். ஆனால் அவர்கள் வளர்ந்த வளர்ப்பு வேறு, அவர்கள் வளர்த்த தலைவர்கள் வேறு. அதெல்லாம் ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் வளர்ந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். தமிழர் நலன் காக்க வேண்டும் என்பதற்காக வடவர்களுடன் போராடி, ஆதிக்க சக்திகளுடன் போராடி தன்னுடைய இருப்பை, தன்னுடைய தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கிற இயக்கங்களில் தலையானது திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் மக்கள் நீதி மையம் அந்த வேரூன்றிய அந்த பாதையிலே கொண்டிருக்கின்ற வளர்ச்சி அடைய வேண்டிய கட்சி. இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய தலையாய எதிரி யாருன்னா பிஜேபி தான். இதை எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலை இங்கே இல்லை. ஏன்னா இங்கே பிஜேபி இங்கே தலைமையில் ஒன்றும் இல்லை. இதை எதிர்க்கக்கூடிய பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு அணியில் இருந்தாலே போதுங்கிற நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து பிஜேபி எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் மக்கள் நீதி மையத்துக்கு இல்லை. இது வெளிப்படையான உண்மை, ஒப்புக்கொண்டது. ஆகவே தன்னுடைய வளர்ச்சியை ஒரு அறத்தின் அடிப்படையில், ஒரு மரத்தின் அடிப்படையில் வளர்த்து கொண்டிருக்கிறது மக்கள் நீதி மையம். அதன் அடிப்படையில் கட்சி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. 10 பேர் இருந்தாலும் 10 பேர் கரெக்டாக இருப்பான், அடிபடிய மாட்டான், நெஞ்சு காட்டுவான், புறமுதுகிட்டு ஓட மாட்டான். அந்த அளவில் தான் மக்கள் நீதி மையத்தை வளர்த்துருக்கிறார் உலகநாயகன் கமல்ஹாசன். அந்த கட்சி இந்த தேர்தலில் சட்டசபையில் போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் நீதி மையத்தினுடைய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் பரவி இருந்தது, வேரூன்றி இருந்தது. ஆகா, நம்மளும் நம்ம சார்ந்தவர்களும் இங்கே சட்டசபைக்கு போக போகிறாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் திளைச்சிருந்தான், தலைவரை நம்பியிருந்தான். கமல் சார் போராடி வாங்குவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தான். அவரும் போராடிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? ஒரு அசம்பாவிதம் நடந்தது. இந்த கூட்டணியில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிடியிலிருந்து, பிஜேபி பிடியிலிருந்து முழுமையாக விடுபடாத ஆதரவு நிலையிலேயே இருந்த ஒரு கட்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி விலகி நிற்குது. அந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஆதரவு கொடுத்துருக்கு. ஆதரவு கொடுத்தது மட்டுமல்ல, யாரும் எதிர்பாராத நிலையில் ஒரு 10 சட்டமன்ற தொகுதியையும் தாரவாத்துருச்சு. இந்த குறை மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கு இருக்குது, தலைவருக்கு இருக்கா இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பேசி பார்த்த அளவில் மக்கள் நீதிமன்ற தொண்டர்கள்ட்ட இருக்குது.
மற்றும் சில கட்சிகள் மத்தியில் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் சிரிக்கிறான். போய் அண்ணா தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்துருக்காங்க அவங்க அணியில் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அவன் சொல்கிற காரியம் என்னென்னா, அதை நான் எழுதி வச்சுருக்கேன், சொல்கிறேன். 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக வாக்கு சதவீதம் 0.43% தான். 60 தொகுதிகளில் போட்டி போட்டு டெபாசிட் இழந்த எல்லா தொகுதியிலுமே டெபாசிட் போச்சு. 2,01,157 ஓட்டு தான் வாங்குச்சு. சரி, 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 5 தொகுதி 2.59% வாக்கு தான். மொத்த வாக்குகளே 11,23,000 இவ்வளோ ஓட்டு தான் தேமுதிக வாங்கியிருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு பெருசாக வளர்ச்சி அடையலை. கேப்டன் விஜயகாந்த் இறந்த பிறகு அவருடைய மதுரை உறவுகள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியலை, காணாமவே போயிட்டாங்க. ராவுத்தருடைய ஆதரவாளர்கள்லாம் எங்கேன்னு போனான்னு தெரியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை பெருசாக யாரும் அந்த மறைவுக்கு பிறகு அந்த கட்சியின் மீது ஈடுபாடு உள்ளவர்கள் கம்மியாக தான் இருக்காங்க. அதனுடைய இதுதான் நான் சொன்னேன், கடந்த தேர்தல்களில் அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் இதெல்லாம் பார்த்து சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அது எப்படி அதிர்ச்சியாக இருக்கு இல்லையா? சரி, இந்த அதிர்ச்சியை நம்ம விட்டுறலாம். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த தேமுதிகவுக்கும் இடையே உள்ள ஒரு அவங்க எப்படியோ பேசிக்குவாங்க, பார்த்துக்குவாங்க. ஆனால் டார்ச் சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னத்திலும் போட்டியிட மாட்டேன். குறைஞ்ச சீட்டாக இருந்தாலும் டார்ச் சின்னத்தை தவிர வேறு எதுலேயுமே போட்டியிட மாட்டேன்னு அழுத்தமாக இருந்தவர் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன். ஆனால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது. ஆனால் இந்த செய்தியை மறுக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. தன்னுடைய நிலைப்பாடை வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டார். நாங்கள் இந்த தேர்தலில் நிற்கலை, மக்கள் நீதி மையம் நிற்கவில்லை. அதற்கு மாறாக தன்னுடைய முழு ஆதரவையும் மக்கள் நீதி மையம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வழங்குகிறது அப்படின்னு ஒரே மனதுடன், உண்மையான மனதுடன், சத்திய மீறாத ஒரு தன்மையுடன் உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னார். அது சொன்னதே அந்த வார்த்தைகளை இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், கூட்டணி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மக்கள் நீதி மையத்தை அழைத்து அவர்களுக்கு சீட்டு கொடுக்கணும், அவர்களை டார்ச் லைட் சின்னத்திலே போட்டியிட அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காரு. அந்த கோரிக்கையில் அவர் சில இதுகளை சுட்டி காட்டியிருக்கிறாரு. கமல்ஹாசனுடைய அறிக்கையில் இருந்த சில வார்த்தைகளை சுட்டி காட்டியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட ஆசைப்பட்றேன். நட்புறவில் சிறு கீறலும் ஏற்படாமல் நனி நாகரிகத்தோடு தனது கையறு நிலையை தெளிவுபடுத்தியுள்ள பாங்கு அவரது அறிவு முதிர்ச்சியையும் அதிஉச்ச பக்குவத்தையும் உறுதிப்படுத்துகிறது. எவ்வளோ அற்புதமான வார்த்தைகளை போட்டிருக்காரு பாருங்கள். அதாவது தனது கையறு நிலைன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பாருங்கள். அது அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே தெரியும். அந்த கையறு நிலைங்கிறது எப்படிப்பட்டங்களோ இந்த இலக்கியவாதிகளை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை தேடி பிடிச்சி போட்டிருக்கிறாரு நம்ம விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமா. அதோடு சொல்கிறாரு, திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு துணிச்சலாக அவர் மேற்கொண்டுள்ள இந்த முடிவு அரசியல் வரலாற்றில் என்றென்றும் நிலைபெறக்கூடிய ஒன்றாகும் சொல்லி அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் திருமா. அரசியல் ஆதாயத்துக்காகவோ தான் தோன்றித்தனமாக உணர்ச்சி வயப்பட்டு தாறுமாறாக வெடித்து சிதறாமல் நாங்கள் போட்டியிட விரும்பவில்லை. திமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றிக்கு தீவிரமாக பணியாற்றுவோம் என்றும்
அண்ணன் கமல்ஹாசன் எடுத்துள்ள நிலைப்பாடு காலத்தால் போற்றப்படும் அரசியல் கண்ணியமாகும் அப்படின்னு அவர் பாராட்டியிருக்கிறார் தொல் திருமாவளவன். அவர் மீது மக்களிடையே நிலவும் அதி உயர் நன்மதிப்பு பன்மடங்கு பல்கி பெருகும் என்று கமல்ஹாசனுக்கு கடிதம் எழுதிய கையால் முதல்வர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். அதுதான் மக்கள் நீதி மையம் போட்டியிட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கூட்டணி தர்மத்தோடு அவர் சொல்லியிருக்கார். அவர் கடமை சொல்லியிருக்காரு. மற்ற கட்சிகள் சொல்ல தயங்கின, அது என்ன காரணம்னு தெரியல. இவர் அந்த கூட்டணி தர்மத்தினை இது விட்டுவிடக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் ஒற்றுமையாக வந்து பிஜேபியினுடைய கொடூரத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. விடமாட்டேன் அப்படின்னு அவர் ஸ்டாலின் போராட்டத்தில் முன்னோடி போனாலும் அவர் பின்னாலே ஓடுறாங்க எல்லாருமே. மக்கள் நீதி மையம் அவர்கள் தொடர்ந்து செல்கிறது, போராடுது. எந்த விதமான குறைபாடும் இல்லை மக்கள் நீதி மையத்தின் சார்பில். ஆக என்ன செஞ்சுருக்கணும்? கமல் அவர் சகோதரர் தானே, நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சகோதரர் தானே. கமல், நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நிலைமையை, உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்கள். மறுபரிசீலனை பண்ணி உள்ளே வாங்க, கூட்டணிக்குள்ளே வாங்க, எல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு கோரிக்கை பரிசீலிக்கப்படும். ஏன் உங்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்பட மாட்டேன்னா உங்கள் டார்ச் சின்னத்தையும் எடுத்துக்கங்கன்னு சொல்ல ஒரு பெரிய அவருக்கு முடியாதா? சொல்லியிருக்கலாம்ல. வலியுறுத்த வேண்டிய, கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. ஒரு மாற்றுக் கட்சியை என்னுடைய சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிடணும்னு சொல்லி வற்புறுத்தக்கூடிய ஒரு நிலைமை தேவையில்லை. இதைத்தான் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதைத்தான் நானும் சுட்டி காட்டுறேன். இதில் எந்த விதமான இதுவும் இல்லை, அரசியல் கிடையாது. இப்போ நான் பேசுகிறதுல எந்த விதமான அரசியலும் இல்லை. மக்கள் நீதி மைய தொண்டர்களுடைய மனநிலையை நான் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேங்கிறதுனால சொல்கிறேன். அரசியல் சூழ்நிலை இப்படி மாறிக்கிட்டு இருக்கு. இங்கே அண்ணா முன்னேற்ற கழகத்தில் முதல் இதை போட்டியிடக்கூடியவர்களுடைய பட்டியலாம் வெளியிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்து அரசியல் பதட்டம் அதிகமாகிட்டே வரும். அதே நேரத்தில் நாட்டில் வந்து முக்கியமாக கடுமையான பஞ்சம் ஏற்பட போது எதுக்குன்னு சொன்னால் சிலிண்டருக்கு. இப்போவே சிலிண்டர் கிடைக்கல, தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்க ஹோட்டலில் மூடிக்கிட்டு இருக்கான், பலகாரத்து விலையை ஏற்றிக்கிட்டு இருக்கான். அங்கேயோ போர் உச்சகட்டத்துக்கு போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் மத்திய சர்க்காரிலேருந்து ஆதரவு ஊடகங்கள்லாம் பெட்ரோலுக்கெல்லாம் தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி படத்தை வெளியிடுறாங்க. ஆனால் வடநாட்டில் பார்த்திங்கன்னா பல பெட்ரோல் நிலையெல்லாம் மூடிட்டான். இங்கேயும் பல இடங்களில் கிடைக்கல. ஊடகங்கள் வந்து உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லி நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.